டேட்டா டைப்ஸ்னால் என்ன, எதுக்கு டேட்டா டைப்ஸ் தேவை, அண்ட் பைத்தானில் என்னெல்லாம் டேட்டா டைப்ஸ் இருக்குது, இது எல்லாத்தையும் நம்ம இப்போ பார்ப்போம். ஸோ அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி கதை சொல்கிறேன். உங்கள் அம்மா சனிக்கிழமை அதுமா காலைல ஒரு 10 மணிக்கு உங்களை எழுப்புறான். எழுப்பி டெய் பலசரக்கடையில் போய் இந்த ஜாமான் வாங்கிட்டு வாடா அப்படின்னு அனுப்பி வைக்கிறாங்க. உங்கள் கையில் ஒரு லிஸ்ட்டை கொடுக்குறாங்க. லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 3 விஷயங்கள் இருக்குது. ஓகேயா? மொதல் விஷயம் உங்களுக்கு நல்லெண்ணெய் வாங்க சொல்லியிருக்காங்க 1 லிட்டர். அடுத்து கடலைப்பருப்பு வாங்க சொல்லியிருக்காங்க. 3வது பிஸ்கட் உங்களுக்கு ஏதாவது வேணால் வாங்கிக்கோங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 3 விஷயங்கள் வாங்கிட்டு வர சொல்லியிருக்காங்க. ஓகேயா? ஸோ இப்போ நல்லெண்ணெய் வாங்கணும். நல்லெண்ணெயை போய் உங்கள் கையில் கோரிட்டு வர முடியுமா? முடியாது. ஆப்வியஸ்லி சிந்திடும். அதுவும் 1 லிட்டர் வேறு, சான்ஸே இல்லை. சரி, கடலைப்பருப்பு அது கையில் எடுத்து வர முடியுமா? அதுக்கு ஏதாவது ஒரு டப்பா ஏதாவது வேணும். ரைட், ஓகே. சரி, பிஸ்கட் அதை கையில் எடுத்து வர முடியும். அது ஓகே, அது கையில் எடுத்து வந்தாலும் பிரச்சனை இல்லை. ஓகே. ஸோ இப்போ நம்மளுக்கு 3 டிஃப்ரெண்ட் திங்ஸ் வாங்கணும். இந்த ஒவ்வொரு விஷயத்துக்கும் நம்ம அதை ஸ்டோர் பண்ணுற கண்டெய்னர் வேறு வேறு. என்ன அப்படின்னா, அது ஏதாவது ஒரு தூக்குச்சட்டி, ஒரு ஜாடி, அதில் தான் ஸ்டோர் பண்ணுவோம். அதே இது நம்ம கடலைப்பருப்பு அப்படின்னா அதுக்குன்னு தனியாக ஒரு டப்பா இருக்கும். அந்த டப்பாவில் தான் அதை போடுவோம். சரி, நம்ம பிஸ்கெட்டுன்னு பார்த்தோன்னா அதை கையிலே தூக்கிட்டு அவங்களே பேக்கெட் பண்ணி தான் தருவாங்க. அந்த பேக்கெட்டை தூக்கிட்டு வந்துக்கலாம். ரைட். ஸோ இப்போ இந்த 3 விஷயங்களும் ஸ்டோர் பண்ணுற கண்டெய்னர் பார்த்தீங்க அப்படின்னா வேறு வேறு, ஆனால் 3மே பொருட்கள் தான். ரைட். ஸோ இப்போ இதே மாதிரி நம்மளோட டேட்டா இருக்குது. ஒரு பேங்க் அக்கௌண்ட் எடுத்துக்கோங்களேன். இப்போ இந்த பேங்க் அக்கௌண்ட் இருக்குன்னா இந்த பேங்க்குள்ள நேம் இருக்கும், ஏஜ் இருக்கும், பேங்க் பேலன்ஸ் இருக்கும். இது எல்லாமே அந்த அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் தான் நம்மளுக்கு இருக்கும். ஸோ இப்போ நேமை ஸ்டோர் பண்ணணும்னா அது ஒரு வேர்ட். ஸோ அந்த வேர்டை ஸ்டோர் பண்ணால் அதுக்கு ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேட்டா டைப் இருக்குது. அதை அதோட ரெஸ்பெக்டிவ் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணுறோம். கண்டெய்னர்லாம் இங்கே வேரியபிள் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ டேட்டா அதுக்கு நிறைய டைப்ஸ் இருக்கலாம். அந்த டேட்டா டைப்ஸ் என்னெல்லாம் அப்படிங்கிறது தான் நம்ம இப்போ பார்ப்போம். இங்கே இந்த அனாலஜியை பார்த்தீங்கன்னா டேட்டா டைப்ஸ் என்ன, தூக்குச்சட்டி, டப்பா, அதுக்கப்புறம் இந்த பேக்கெட்டு, இதுதான் இங்கே இருக்கிற டைப்ஸு. நம்மளோட டேட்டா டைப்ஸ் என்ன அப்படின்னா, ஒரு வேர்டாக இருக்கலாம் ஸ்ட்ரிங்கு, அதே இது நம்பராக இருக்கலாம், அதை இன்டீஜர்னு சொல்கிறோம். அதே இது பேங்க் பேலன்ஸ் ஒரு டெசிமல் நம்பராக இருக்கலாம், அதை இங்கே ஃப்ளோட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ எப்படி அந்த கண்டெய்னர்ஸ் வேறு வேறையாக இருந்துச்சோ அதே மாதிரி இங்கே இந்த டேட்டா டைப்ஸும் வேறு வேறையாக இருக்குது. ஏன் அப்படின்னா என்னையை அதுக்கேற்ற கண்டெய்னரில் தான் ஸ்டோர் பண்ணணும், இல்லைனா கையில் சிந்திடும். ரைட். ஸோ நம்ம இந்த நேம் அப்படின்னா அதுக்கேற்ற கண்டெய்னரில் தான் அதை போடணும். அப்படி இல்லைன்னா அதை ஒழுங்காக ஆக்சஸ் பண்ண முடியாது, யூஸ் பண்ண முடியாது. ஸோ இதுக்காக தான் டேட்டா டைப்ஸ் அப்படின்னு ஒன்று க்ரியேட் பண்ணுறோம். ஒவ்வொரு டேட்டாவும் வேறு வேறு மாதிரி இருக்குது. ஸோ அதோட ரெஸ்பெக்டிவ் கண்டெய்னரில் அதை ஸ்டோர் பண்ணால் தான் அதை நம்மளால் ஒழுங்காக யூஸ் பண்ண முடியும். இதுக்கு தான் நம்ம டேட்டா டைப்ஸ் அப்படிங்கிற ஒன்றை க்ரியேட் பண்ணுறோம். ஓகேயா? ஸோ பைத்தானில் என்னெல்லாம் டேட்டா டைப்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ முதல்ல சொன்னால் 3 எடுத்துக்கிறோம். ஸ்ட்ரிங்கு, அதுக்கப்புறம் இன்டீஜர்ஸ் நம்பர் ஸ்டோர் பண்ணுறதுக்கு, டெசிமல் ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஃப்ளோட். இதுதான் ஃபஸ்ட் பார்க்குற 3 பேசிக் டேட்டா டைப்ஸ். ஓகேயா? இதுக்கப்புறம் இதை தவிர நம்மளுக்கு இந்த ட்ரூ ஆர் ஃபால்ஸ், இதெல்லாம் எஸ் ஆர் நோ, இதெல்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு பூலியன் அப்படிங்கிற டேட்டா டைப் இருக்குது. இது எல்லாமே தான் பேசிக் டேட்டா டைப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த நாள் தான் பேசிக்குன்னு சொல்லுவோம். மற்ற லாங்குவேஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா கேரக்டர்னு ஒன்று தனியாக இருக்கும், ஸ்ட்ரிங்குன்னு ஒன்று தனியாக இருக்கும். இங்கே அப்படிலாம் கிடையாது. கேரக்டர்னால் என்னென்னா மற்ற லாங்குவேஜஸில் ஒரே ஒரு லெட்டர் ஏ மட்டும் தனியாக, பி மட்டும் தனியாக, அப்படி இருந்தால் அதை கேரக்டர்னு சொல்லுவாங்க. இதே இது நிறைய லெட்டர் சேர்ந்து ஒரு வேர்டாக இருந்துச்சுன்னா அதை ஸ்ட்ரிங்குன்னு சொல்லுவாங்க. பைத்தான் அது மாதிரி பாரபட்சமே பார்க்காது. அது ஒரே ஒரு லெட்டராக இருந்தாலும் சரி, இல்லை நிறைய லெட்டர்ஸாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் அது ஸ்ட்ரிங்குன்னு தான் சொல்லுவோம். ஓகேயா? ஸோ அதனால் அந்த கன்ஃபியூஷன் நம்மளுக்கு பைத்தானில் வராது. ஓகே. ஸோ இப்போ என்னெல்லாம் டேட்டா டைப்ஸ் இருக்குதுன்னு பார்த்துருக்கோம். நம்ம ஸ்ட்ரிங்கு, இன்டீஜர், ஃப்ளோட்டு, பூலியன், இதுதான் பேசிக் டேட்டா டைப்ஸ்ன்னு பார்த்துருக்கோம். இதுதான் இப்போ எப்படி பைத்தானில் நம்ம யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கணும். அதோடையே சேர்த்து அதை ஸ்டோர் பண்ணுறதுக்கு வேரியபிள்னு ஒன்று இருக்குது, அதுதான் கண்டெய்னர். அந்த கண்டெய்னரில் நிறைய டேட்டா டைப்ஸ் இருக்குது. அது மாதிரி கண்டெய்னர் வேறு வேறையாக இருக்கலாம். அதை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு புது ஃபைல் எடுத்துக்கிறேன். அதில் நான் பைத்தான் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ எனக்கு ஒரு புது ஃபைல் வந்துடுச்சு. இதில் ஃபஸ்ட்டு நம்ம பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் எடுத்துக்கலாம். இதில் என்னோட பேரை ஃபஸ்ட் ஸ்டோர் பண்ணணும். ரைட். இப்போ பேரை ஸ்டோர் பண்ணாமல் ஹெலோ வேர்ல்டு அதெல்லாம் பிரிண்ட் பண்ணியிருப்போம். ரைட். அதில் எப்படி பண்ணுவோம், இந்த கோட்ஸை ஃபஸ்ட் ஓப்பன் பண்ணிப்போம். அதுக்கப்புறம் அதில் என் பேர் அடிக்கணும். நான் சிவானு என் பேர் அடிச்சிட்டேன். ஸோ அப்போ இதுதான் ஒரு ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்கிறோம்.
ஸோ ஸ்ட்ரிங்னா என்ன அப்படின்னா எனிதிங் தட் இஸ் இன்சைட் அ சிங்கிள் கோட்ஸ் ஆர் டபுள் கோட்ஸ் அதுதான் ஸ்ட்ரிங். ஓகே, ஸோ சிங்கிள் கோட்ஸ்க்கு உள்ளேயோ இல்லை டபுள் கோட்ஸ் உள்ளேயோ நடுவில் ஏதாவது ஒரு செட் ஆஃப் கேரக்டர்ஸ் இருந்துச்சுன்னா அது ஸ்ட்ரிங்னு சொல்லிடும். இங்கே பாருங்கள், டபுள் கோட்ஸ்குள்ளே சிவான் இருக்குது, அப்போ இது ஒரு ஸ்ட்ரிங். இப்போ இந்த டபுள் கோட்ஸ்குள்ளே சிவா வந்து நான் ஏதாவது அடித்தேன்னா சிவா ஒரு லூஸு அப்படின்னு அடித்தேன்னா இதுவும் ஒரு ஸ்ட்ரிங் தான். ஓகேயா, ஸோ இந்த மாதிரி எவ்வளோ பெருசாக வேணால் அது இருந்துக்கட்டும், அது வந்து ஒரு ஸ்ட்ரிங் அப்படின்னு தான் சொல்லுவோம். சரி, இப்போ இதே மாதிரி வேறு என்ன இருக்குது, நம்பர்ஸ் இருக்குது ரைட். இப்போ 9 அப்படின்னு சொல்லிட்டு நம்பர் எடுத்துக்கிறோம். இந்த நம்பர் எடுத்தோம்னா இதுவும் வந்து ஒரு இன்டீஜர் அப்படின்னு சொல்கிறோம். அது ஸ்ட்ரிங்கே, இது இன்டீஜர். நம்பர் ஸ்டோர் பண்ணுறோம்னா இன்டீஜர். சரி, ஓகே. ஃப்ளோட்டிங் பாயிண்ட் பேலன்ஸ் சொன்னோம் இல்லையா. ஸோ பேலன்ஸ் ஸ்டோர் பண்ணுறதுக்கு நம்ம வந்து இப்போ 50 டெசிமல் 0.0 இப்படி போட்டோம்னா அது ஃப்ளோட், அவ்வளோதான். நம்ம எப்படி நார்மலாக மேக்ஸில் ரெப்ரசென்ட் பண்ணுவோமோ அதே மாதிரிங்க போட்டுக்கலாம். ஸோ இப்போ இதெல்லாம் டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸ். ஓகே, பூலியன் ஒன்று கடைசியாக சொன்னேன். பூலியன் என்ன, 0 1 அதுதான் பூலியன்னு சொல்லுவாங்க. இந்த பூலியன் வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அதுதான் வந்து நம்ம இங்கே ரெப்ரசென்ட் பண்ண யூஸ் பண்ணுறோம். ட்ரூ அப்படின்னா இப்படி டி கேப்ஸாக இருக்கணும். மற்ற லாங்குவேஜ்லாம் சில இதில் வந்து எஃப் அண்ட் டி, ஃபால்ஸ்னால் எஃப் ஸ்மாலில் இருக்கும், டி வந்து இங்கே ஸ்மாலில் இருக்கும். ஆனால் பைத்தானில் வந்து நம்மளுக்கு ட்ரூ ஆர் ஃபால்ஸில் வந்து டியும் கேப்ஸ் தான், எஃப்பும் கேப்ஸ் தான். ஓகேயா, ஸோ இதெல்லாம் தான் பேசிக் டேட்டா டைப்ஸ். ஓகேயா, நம்ம இப்போ கமெண்ட்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதை டேட்டா டைப்ஸ்ன்னு பேர் வச்சுக்கலாம். ஓகேயா, இது வந்து பேசிக் டேட்டா டைப்ஸ், அதனால் நான் பேசிக்குன்னு சேர்த்து போட்டுக்கிறேன். ஓகே, ஸோ இது வந்து ஸ்ட்ரிங்கு, இது இன்டீஜர், இது ஃப்ளோட்டு, இது பூலியன். இப்போ இதெல்லாம் வந்து அந்த டேட்டா, இதை ஸ்டோர் பண்ணுறது கண்டெய்னர் இருக்கு இல்லையா, அது எங்கே, வேரியபிள், அது ஒவ்வொன்றுக்கும் வைப்போம். ஓகேயா, ஸோ அதை எப்படி வைக்கணும் அப்படின்னா இது நேம். ஸோ நேம் இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு போட்டு சிவான்னு போட்டுடணும். ஸோ இப்போ சிவாங்கிற அந்த நேம் நம்மளுக்கு இந்த வேரியபிளில் ஸ்டோர் ஆகிருக்கும். ஓகேயா, அது எப்படி செக் பண்ணி ஸ்டோர் ஆகிருக்கும்னு சொன்னால் நான் நம்பணுமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். எப்படி செக் பண்ணணும் அப்படின்னா பிரிண்ட் நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா, அந்த பிரிண்ட் கொடுத்து ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி அது உள்ள நேம் அப்படிங்கிற இந்த வேரியபிளை கொடுங்க. இப்போ என்ன நோட் பண்ணணும் அப்படின்னா இந்த நேம் அப்படிங்கிறது கோட்ஸ்குள்ளே இல்லை. யூஸ்வலாக நம்ம பிரிண்டில் இது வரைக்கும் கொடுத்த எல்லாமே இந்த டபுள் கோட்ஸ்க்கு உள்ளே தான் இருக்கும். ஆனால் இந்த நேம் அப்படி கொடுக்கக்கூடாது, ஏன்னா இது ஒரு வேரியபிள். நம்மளுக்கு NAMBங்கிற அந்த லெட்டர்ஸை பிரிண்ட் பண்ணோம்னா அதை டபுள் கோட்ஸ்குள்ளே கொடுக்கணும். நம்மளுக்கு இந்த இடத்துல அந்த வேரியபிளை தான் நம்ம பிரிண்ட் பண்ண சொல்கிறோம். ஸோ அந்த வேரியபிளை பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா அதை டபுள் கோட்ஸ்குள்ளே கொடுக்க வேண்டாம். ஓகேயா, ஓகே. இப்போ இதே மாதிரி அந்த நம்மளோட ஏஜ், பேலன்ஸ் அண்ட் வேறு என்ன ட்ரூ ஆர் ஃபால்ஸ் இருக்கலாம். ட்ரூ ஆர் ஃபால்ஸில் 2 hours later கிரெடிட் கார்டு இருக்கா இல்லையாங்கிறத கொடுத்துக்கலாம். ஓகேயா, சரி. இப்போ ஃபஸ்ட்டு ஏஜ் எப்படி பண்ணுவோம், ஏஜ் இஸ் ஈக்குவல் டு நான் வந்து ஒரு 20ன்னு போடுறேன். ஓகேயா, அதே மாதிரி இங்கே பேலன்ஸ். ஸோ பேலன்ஸ் ஸ்பேஸ் ஈக்குவல் டுன்னு கொடுத்து நான் அதை கொடுத்துட்றேன். ஓகேயா, ஸ்பேஸ் வந்து அவசியம் இல்லை, அது எனக்கு பார்க்க நல்லா இருக்கிறதுக்காக நான் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் ஹேஸ் கிரெடிட் கார்டு அப்படின்னு சொல்லியிருக்கேன். இந்த வேரியபிள் நேம் இஸ் ஈக்குவல் டு ஃபால்ஸுங்க, என்கிட்ட இல்லை, FALSE. ஓகே, ஃபால்ஸ். ஓகேயா, ஸோ இது எல்லாத்தையுமே பண்ணிட்டோம். இப்போ இது எல்லாத்தையுமே நீங்கள் பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ பிரிண்ட் இதை எப்படி கொடுக்கணும், ஏஜ் அப்படின்னு கொடுப்போம். அண்ட் அதே மாதிரி இங்கே பிரிண்ட் பேலன்ஸ், அப்புறம் இங்கே பிரிண்ட் ஹேஸ் கிரெடிட் கார்டு. ஓகே, இப்போ இது எல்லாமே நம்ம பிரிண்ட்டும் பண்ணுறோம். இப்போ இதை வந்து ரன் பண்ணி பார்ப்போம். ஓகே, சேவ் பண்ணணும். நான் வந்து datatypes.py அப்படின்னு சேவ் பண்ணிக்கிறேன். நீங்கள் பார்த்தீங்களா, சிவா 20 50.0 ஃபால்ஸ், இது 4மே பிரிண்ட் ஆகிடுச்சு. ஆனால் நம்ம பிரிண்ட் பண்ணியிருக்கிறது அந்த வேரியபிள்ஸை தான். ஸோ இப்படி தான் நம்ம ஒரு வேல்யூவை ஒரு கண்டெய்னரில் ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணி அதை பிரிண்ட் பண்ணி பார்க்கணும். ஓகேயா, இதில் இருக்க ஒரு ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்கலாம். நேம் இஸ் ஈக்குவல் டு சிவா. இதில் ரைட் சைடில் இருக்கிறது வேல்யூ, அதுதான் நம்மளோட டேட்டா, அது வந்து ஒரு ஸ்ட்ரிங் அப்படின்னு பார்த்துட்டோம். ஓகேயா, லெஃப்ட் சைடில் இருக்கிறது தான் வேரியபிள்னு பார்த்துட்டோம். அந்த நேம் அப்படிங்கிறது என்னென்னா அதோட வேரியபிளோட பேர், வேரியபிளோட நேம். கரெக்டாக? ஸோ இப்போ இந்த வேரியபிளோட நேமுக்கு இன்னொரு பேர் இருக்குது, அதுதான் ஐடென்டிஃபையர் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வேரியபிளை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற பேர் தான் ஐடென்டிஃபையர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதுதான் நம்ம நேம் அப்படின்னு வச்சுருக்கோம். ஓகேயா, ஸோ இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டில் நேம் அப்படிங்கிறது வேரியபிள், அந்த வேரியபிளோட பேர் தான் நேமு. ஓகே,
அதை வந்து ஐடென்டிஃபையர்னு சொல்கிறோம். ரைட் சைடில் இருக்கிறது அதோட வேல்யூ, அதுதான் சிவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அது வந்து ஒரு ஸ்ட்ரிங் டேட்டா டைப். ஓகேயா? இப்போ என்ன பண்ண போகிறோம், இப்போ நம்ம பார்த்ததெல்லாம் வச்சு ஒரு குவிஸ் பார்க்கலாம். ஓகேயா? ஸோ இந்த குவிஸில் வந்து நம்மளுக்கு ஒரு பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் ஸ்டோர் பண்ண மாதிரி ஒரு ஃபார்மரோட டீட்டெயில்ஸை வந்து ஸ்டோர் பண்ணணுமா. இதில் ஃபஸ்ட் அவரோட பேரை ஸ்டோர் பண்ணியிருக்கோம். அவர் என்ன க்ராப் வந்து கல்டிவேட் பண்ணுறாருங்கிறதுக்கு ரைஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அவரோட ஈல்டு என்ன அப்படிங்கிறதுக்கு வந்து 50 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்டீஜர் வச்சுருக்காங்க. அண்ட் ஈல்டை வந்து இப்போ பிரிண்ட் பண்ணுறாங்க. ஓகேயா? ஸோ இப்போ இதை ரன் பண்ணால் என்ன அவுட்புட் வரும்?